வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை ஓல்டு வாஷர்மன்பேட்டில் இருக்கிற வீராஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ மார்ச் மந்த் டிஸ்கவுண்ட் ஆஃபர் நடந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டர் டசர் சாரீஸ் போடுங்க சிஸ்டர்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆஃபர் நடந்துட்டு இருக்கிறதால நம்ம வீட்டுக்காக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இன்னர் இன்ஸ்கர்ட் நைட்டிஸ் ஒரு பெட்ஷீட் எல்லாம் கூட வாங்கியிருந்தேன். ஸோ இப்போது நம்ம ஏதாவது சாரீ வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். சிஸ்டர் இப்போ கேட்டிருக்கிறதால நம்ம தேர்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம், நமக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இது ரா சில்க் கவுண்டர்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இங்கே பெனாரஸ் சாரீஸ் இருக்கும், அதேமாதிரி ரா சில்கெல்லாம் கூட இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இங்கே ஒரு சாரீ எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இது பக்கத்தில் இருக்கிற இந்த சாரீ தான். ஸோ இது மாடலில் தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். 810க்கு ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் நிறைய சாரீஸ் இருக்கும், கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது மறுபடியும் இதே வந்துட்டு இருக்குன்னா, இல்லை சிஸ்டர் இதில் வந்து சென்டரில் டிசைன் மாறி மாறி இருக்குது பாருங்கள் சொன்னாங்க. அப்போ தான் நான் கவனித்தேன். இது பாருங்கள், இது ரவுண்டாக இருக்குது, அப்புறமா புட்டாஸ் மாதிரி இருக்குது, ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வெரைட்டி டிசைனில் இது இருந்தது. ஸோ இந்த மாதிரி கலர் தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வந்து வெளியில் மாட்டியிருக்காங்க, புது பீஸாக எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த ஏதோ ஒரு கலர் நான் நினச்சிட்டே இருந்தேன், இதுவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மயில் கலர் மாதிரி இது கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து என்ன மெட்டீரியல் தெரியல, நான் ரா சில்க்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன ரா சில்க் கவுண்டர் இருக்கிறதால இதில் ஒயிட்டில் கூட இருந்தது, ஆஃப் ஒயிட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், நியூ கலர்ஸாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அப்போ தான் இதில் கவனித்த லேபிள் மேலே டஸ்ஸர்னு போட்டிருந்தது. ஸோ அப்போ தான் இது டஸ்ஸர் சாரீ போலன்னு நினச்சிருக்கேன். அது கூட அதில் லேபிள் இருக்கிறத வச்சு நான் கெஸ் பண்ணுறேன். பாருங்கள், மேலே ரா சில்க்குன்னு எழுதியிருக்கு, அந்த கவுண்டரில் தான். இந்த ஒயிட் சாரீ தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு எனக்கு. ஸோ இது நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒயிட் சாரீ என்கிட்ட இல்லை. இதுலேயே நமக்கு இந்த ஃபுல்லாக ஜெரி மாதிரி வந்திருக்கிறதால பார்க்க அழகாக இருந்தது. ஸோ இது நான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். இது உள்ளே எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்தோம். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக நமக்கு முந்திக்கு ஜெரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ரிச்சாக இருந்தது, சூப்பராக இருந்தது இந்த சாரீ. நம்ம வந்து முந்தி இது வரைக்கும் சரியாக பார்க்கல. இந்த ஒயிட்டில் தான் நமக்கு இந்த டிசைன் தெரியுது, ஜெரி இருக்கிறது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். நல்லா சில்கியாக இருக்குது, பட்டு மாதிரி சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் டசர் புட்டான் போட்டிருந்தது. சிஸ்டர் வந்து டசர் சாரின்னு சொன்னாங்க. ஒயிட் சாரீ ஏதாவது இருக்கான்னு கேட்டோம். இன்னும் 2 பீஸ் இருந்ததாங்க. எப்பவும் கலராக சாரீ பார்த்துட்டு இருந்தோம். அதில் இப்போ இந்த ஆஃப் ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு கரெக்டாக நல்லா அழகாக தோணுச்சு. ஸோ அதனால் இது எடுத்துக்கிட்டேன். ஆனால் டசர் ஸ்பெல்லிங் வந்து வேறு மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இதுதான் டசர் சாரீ நீ கெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச சாரீ டசர் சாரியாகவே இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது உண்மையிலேயே டசர் சாரீ தானான்னு தெரியல, அதில் இருக்கிற லேபிளை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த செக்ஷனில் வந்து இந்த மாதிரி பெனாரஸ் சாரீஸோடு ஷிஃபான் பெனாரஸ் சாரீஸ் கூட இருந்தது. இதெல்லாம் 1480 ரேஞ்சில் இருக்குது. இங்கேயும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். 2 டேஸ் பிஃபோர் வெனஸ்டே போயிருந்தேன் நான். அப்போ தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பெனாரஸ் இருக்குது, ஷிஃபான் பெனாரஸ் இருக்குது, ரா சில்க் இருக்கும், டசர் சில்க்கு, அதோட மைசூர் சில்க் சாரீ கூட இங்கே இருக்கும். எனக்கு இது மைசூர் சில்க்கா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது சில்க் சாரீஸ். இது கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். 500ல் இருந்து சாரீஸ் இருக்கும் 3000 வரைக்கும். இந்த சாரீ புதுசாக இருந்தது, நல்லா ஷைனியாக மின்னிட்டு இருந்தது, டிஷ்யூ மாதிரி இருந்தது. இது வந்து ஆர்ட் சில்க்குன்னு சொன்னாங்க சிஸ்டர். இதில் கலர்ஸ் கேட்டேன், இது ஒன்று தான் இருக்குது, எல்லாமே சேல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு கலர் இருக்குது, மறுபடியும் இதில் கலர் வருமானு தெரியல. ஆர்ட் சில்க் அது. நீங்கள் போகும்பொழுது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. 15க்குள்ளே வாங்கும்பொழுது நமக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஒயிட் சாரீ எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போது டைம் வந்து மதியம் 1 மணி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 3rd ஃப்ளோரு. ஸோ இந்த செக்ஷனில் நிறைய ரஷ் இருந்தாங்க. ஸோ இங்கே பில்லிங்கில் கூட க்யூ இருந்தாங்க. ஸோ இவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த பில் பண்ணிட்டோம். கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் டெலிவரி எடுக்கணும். ஸோ இது வந்து எனக்கு ஆஃபர் பாருங்கள், 810க்கு 729 வந்திருக்கு. ஸோ 10% ஆஃபர் போக 729 நான் பே பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துவிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். நான் காலையில் வந்தப்போ ரொம்ப காலியாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம முந்தின வீட்டிலே காட்டியிருப்போம். நம்ம கடை திறக்கும் பொழுதே வந்துவிட்டோம். நம்ம கூடயே நிறைய ஜனங்க வந்திருந்தாங்க. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இவ்வளோ ரஷ் இருக்கும், அதனால தான் நம்ம காலையிலே வரணும். ஏன்னா நம்ம இங்கே நின்றுட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஸ்டாண்டில் எல்லாம் நிறைய வெரைட்டி காட்டன் சாரீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய ரஷ் இருக்கும்போது பார்க்க கஷ்டம். இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஆஃபர், அதனால் இன்னும் ஹெவி ரஷ் வந்துடுவாங்க. அதுவும் சாட்டர்டே சண்டே இருக்கிறதால, சண்டே லாஸ்ட் டே, அதனால் நிறைய ரஷ் இருக்கும். காலையில் வந்து ஷாப்பிங் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது டெலிவரி எடுத்துட்டோம். இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் தேவையான இப்போ வந்து வாங்கிக்கோங்க, இப்போ ஆஃபரோடு கிடைக்கும். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.